எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே என் பூரண சியோனே. எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே என் பூரண சியோனே. கண்மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வேன். இயேசு பக்தர்களே, ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சியோனே. இயேசு கிறிஸ்தியனும் இணையற்ற நாமத்தினாலே சியோனின் வாசிகள் ஆகிய தேவ ஜனங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்தவர்களாக மறுபடியும் மறுபடியும் தேவ முகத்தில் பார்ப்பதற்கும், தேவனை சந்திப்பதற்கும், தேவனுடைய ரூபமாய் மாறுவதற்கும், மறுரூபத்தின் சாயலை அனுபவிப்பதற்கும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கும் நம்முடைய காரியங்களை சற்று உற்று கவனிப்போமானால், ஆதி காலங்களில் இருந்தது போல பரிசுத்தவான்களும் தேவ ஜனங்களும் குறைந்து கொண்டு போகிறதை நம்முடைய கண்களில் பார்க்க முடியும். பேச்சாளர்கள் தோன்றி இருக்கிறார்கள், ஆனால் வேத வசனத்தை பேசுகிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள். காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிற மற்ற அறிஞர்கள் தோன்றி இருக்கிறார்கள், ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து போதிக்கிற அறிஞர்கள் குறைந்திருக்கிறார்கள். வேத போதகர்கள் மிகவும் குறைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். தேவனுடைய காரியங்கள் என்று சொல்லுகிற இந்த விஷயத்தில் இன்றைக்கு பேதுரு என்கிற அந்த பரிசுத்தவான் இல்லை, யோவான் என்கிற அந்த பரிசுத்தவான் இல்லை, பவுல் என்கிற அந்த அருமையான கர்த்தருடைய தாசன் இல்லை, யாக்கோபு என்கிற அந்த ஆண்டவருடைய மகன் இல்லை. அப்படியே ஒவ்வொரு இடத்தையும் பாருங்கள். அவர்கள் இல்லாத இடங்களை நிரப்புவதற்கு, அவர்கள் இல்லாத இடங்களில் நிற்பதற்கு, அவர்களைப் போல என்கிற ஒரு அனுபவம் ஆகிலும் இருக்குமா என்பதற்கு இன்றைக்கு தேடி பார்த்தாலும் ஆட்கள் இல்லை. வினோதமான உபதேசங்கள், வினோதமான வேத காரியங்கள், வினோதமான வார்த்தைகள், இவைகளிலாலே அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்னோடு கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய மனுஷனை நீங்களும் நானும் தான் அந்த இடத்தை நிரப்புவதற்கு, அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு, அந்த இடங்களில் நின்று அவர்களைப் போல ஆகிலும் நாம் தேவனை சேவிப்பதற்கு, சொல்லுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்கிற இந்த கடைசி காலத்தில் வேதம் நம்மை குறித்து சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பிடித்தவர்களாய் நிற்க தேவனுடைய ஆவியானவர் நம் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. சங்கீதம் 87 3வது வசனத்தை நான் நம்முடைய நினைவிற்கு இன்றைக்கு கொண்டு வருகிறேன். அங்கு எழுதியிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். உன்னை குறித்து மகிமைக்குரிய மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை பார்க்கிற அநேக கர்த்தருடைய ஜனங்கள் இன்றைக்கு கூட தேவ சமூகத்தோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தங்களாக, வாக்கு தத்தத்தின் வார்த்தைகளாகவே அவைகளை கையில் எடுத்து இவைகள் எப்பொழுது நிறைவேறும் என்கிற கேள்வியோடு கூட இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கலாம். 87வது சங்கீதம் 3வது வசனத்தில் மகிமைக்குரிய விசேஷங்கள் உன்னை குறித்து வசனிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. சில நேரத்தில் ஏமாந்து போகிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கையில் எடுத்து என்னை குறித்து எழுதியிருக்கிறதை இதை எப்பொழுது செய்வீர் என்று கேட்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் இந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்கிறதை நாம் ஆராயவும் மறந்து போகிறோம், யோசிக்கவும் மறந்து போகிறோம். பேச்சாளர்கள் தோன்றிவிட்டார்கள், ஆனால் வேதத்தை பேசுகிறவர்கள் குறைந்து கொண்டு போகிறார்கள். இருக்கிற காரியங்கள் என்று சரித்திர பூர்வமாய் வெளியே கொண்டு வர ஆட்கள் அதிகம் பெருத்திருக்கிறார்கள். சரித்திர உண்மை சம்பவங்களை கையில் எடுத்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று சொல்லுவதற்குரிய ஆட்கள் குறைந்திருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் கொஞ்சம் மனதிற்குள்ளாக தேவ ஜனங்கள் கொண்டு வந்து பின்பு தேவனுடைய காரியத்தை கவனியுங்கள். வேதவசனம் சொல்லுவது உண்மை. வார்த்தை ஒன்றும் தவறுவதில்லை, அது நிறைவேற்றப்படாமல் போவதில்லை, அது உண்மை. ஆனால் எப்படி இருந்தால் என்பதையும் கூட நாம் இந்த வேத வசனத்தில் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கு ஒரு சாட்சியின் ஜீவியம் உள்ள அனுபவத்தை ஒரு தாய் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஒரு மனைவி தன் புருஷனை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சாட்சி தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார், ஐயா, உமது அடியான் என்னுடைய புருஷனாகிய தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதை
நீர் அறிந்திருக்கிறீர் என்று சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை இங்கு நாம் கேட்கிறோம். சாட்சியின் ஆலயத்தில் சொல்லுகிற சாட்சியை எடுத்தாலே நமக்கு ஒரு வித்தியாசமாய் மாறிவிடும். மனைவியை குறித்து அவர் ஒரு மாதிரி சாட்சி சொல்லுவார், புருஷனை குறித்து அவர் ஒரு மாதிரி சாட்சி சொல்லுவாங்க. இந்த சாட்சி வித்தியாசமாய் மாறும் பொழுது உண்மையாய் தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டிய ஆகும். மனைவியை குறித்தோ புருஷனை குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை அவரை மாதிரி இல்லை சொல்லுவார்கள். ஒரு முறை இறந்து போன ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். படுத்திருக்கிறார், இறந்து போனவரை அங்கே கெடுத்திருக்கிறார்கள். இறந்து போனவனுடைய மகள் அழுகிறால் அந்த அழுகையினுடைய சத்தம் என்னவென்றால், அப்பான்னு அழணும், இல்லையா எங்களை எல்லாம் வளர்த்திட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழகணும், இல்லை ஏதாவது அவர் செய்த பெரிய காரியங்களை செய்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனீங்க, அப்படி அழகணும். ஆனால் அந்த சகோதரி செய்த காரியம் என்ன தெரியுமா? இரவு பார்க்க போயிருக்கிற எங்களிடத்துல வந்து தன்னுடைய புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த தாய் அழுத வார்த்தை, என் புருஷனை போல யாரும் எங்க அப்பாவை பார்த்தது இல்லையே, அப்படி அழுதார்கள். இந்த வார்த்தையை அப்படி கொஞ்சம் கவனியுங்கள். இன்றைக்கு அனுபவங்கள் எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சாட்சியின் ஜீவியங்கள். பேச்சில வார்த்தையில தூக்கி நிறுத்த வேண்டும், உயர்த்தி பேச வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை புகழ்ச்சியாய் பேச வேண்டிய அனுபவங்கள் நிறைந்த இந்த நாட்களில் அங்க அருமையான சகோதரி சொல்லுகிறார், என் புருஷன் நமக்கு கர்த்தருக்கு பயந்திருந்தார் என்று சாட்சி சொல்ல முடிகிறது. சரி, இப்படி கர்த்தருக்கு பயந்திருந்த ஒரு மனிதனை குறித்து எழுதுகிற இந்த வார்த்தை தான் 87:3. மகிமைக்குரிய விசேஷமானவைகள் என்னை குறித்து வசனிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. சில வார்த்தைகளை மாத்திரம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரலாம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அங்க நடந்த சம்பவங்களை நமக்கு சரியாய் தெரியும். அனனியா, அசரியா, மீஷாவேல் என்று சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சிலையை வணங்க மறுத்து நின்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அத்தனை உயர சிலைகளையும் அவ்வளவு பெரிய கும்பலில் கூட்டத்தோடு சேர்ந்து நிற்கும் பொழுது மறுத்து விட்டோம், முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், அது ஆகாது என்று சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற அதே மாதிரி போதகர்களை எல்லாம் கொஞ்சம் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். சேர்ந்துதானே போகணும், ஒட்டி தான் போகணும் என்று சொல்லுவார்கள். அனுசரித்து போகிறோம், அன்பை காண்பிக்க வேண்டும், இப்படி எல்லாம் சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் வந்து நிற்கிறோம். யாருக்கு எப்படிப்பட்ட உணர்வு தென்பட்டாலும் இவைகளெல்லாம் நாம் சிந்திக்க கடனாளிகளாய் நிற்கிறோம். அன்றைக்கு பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் அரசனை பெயர் சொல்லி கூப்பிட்டு உனக்கு பதில் சொல்லுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்க செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய நினைவுக்கு இருக்கட்டும். நாம் இவைகளையெல்லாம் பேசிக்கொண்டு போனால் நமக்கு நேரம் போதாது. ஆனால் அங்கு நடந்த சம்பவம், நடந்த காரியங்கள் நடந்தது. நெருப்பிலை போட்டு விட்டார்கள். நெருப்பு 7 மடங்கு எரிகிறதாக வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது. இந்த நெருப்புக்குள்ளாக இன்னொருவர் காணப்பட்டார் என்று அரசன் அலறுகிறான். அருகில் என்று கூப்பிடுகிறான். 4 போட்டையா 3 போட்டையா, 4 பேரை போட்டையா 3 பேரை போட்டையாப்பா? அவன் சொல்றான் 3 பேர் தான், சரியா 3 பேர் தான் போட்டோம். இல்லப்பா, இன்னொருத்தர் அங்க உள்ள இருக்காரு, ஆனா அவரு ஆளுடைய உருவமே நாம பார்த்த மாதிரி இல்லை, அது வேற மாதிரியா இருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அங்கு அழைத்து கூப்பிடுகிறார்கள். வெளியே வந்த பின்பு அந்த அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 29வது வசனத்திற்கு அப்படியே உங்கள் கவனத்தை செலுத்தி பாருங்கள். அவன் எழுதுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அரசன் எழுதுவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று அவனுடைய பெயருக்கு எழுதி, இவர்களுடைய தேவனை போல வேறொரு தேவன் உண்டோ என்று எழுதுகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது எத்தனை நேர்த்தியாயிருக்கிறது. உன்னை குறித்த விசேஷமான வார்த்தைகள் வசனிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. அதுவும் மகிமைக்குரிய வார்த்தைகள் வசனிக்கப்படும் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வித்தியாசமான ஒரு நிலையில் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை மாற்றி அமையுங்கள். நமக்கு தொல்லைகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், நம்மால் மீள முடியாத தன்மை நமக்கு இருக்கலாம். நீங்கள் அந்த காரியங்களை இப்பொழுது மனதில் கொண்டு வர வேண்டாம். நம்மை குறித்த தேவனுடைய தீர்மானங்களை பாருங்கள்.
அதே போல கீழே வாசித்து வாருங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். வேதத்தில் இன்னும் ஏராளமான வார்த்தைகள் உண்டு, காரியங்கள் உண்டு. நான் சுருக்கமாய் நாம் புரிந்து கொள்ளும்படியாக 6ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கு நடந்த ஒரு சம்பவத்தையும் பாருங்கள். தானியேல் கர்த்தரை தவிர வேறு யாரையும் சேவிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு சூரிய நமஸ்காரம் தொடங்கிவிட்டோம். இன்றைக்கு மற்றவைகளையும் சேர்த்து கொள்ளலாம் என்கிற நிலைமைக்கு வந்துவிட்டது இந்த கிறிஸ்தவத்தின் வேளை. அன்றைக்கு சாதாரண மனுஷனுக்கு கூட கையெடுக்க மாட்டேன் என்கிற கட்டாயத்தில் வாழ்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பகலும் என் தேவனை தவிர வேறு யாரையும் நமஸ்கரிக்கவும் மாட்டேன், வேறு யாரையும் நான் தொழுது கொள்ளவும் மாட்டேன் என்று ஆரம்பித்தார்கள். காரியம் முற்றி போனது. சிங்கத்தின் கெபிக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவங்கள். உள்ளே நுழைந்து கொண்டு தூக்கி போட்டு விட்டார்கள். காலையில் எழுந்து வரும் பொழுது உன் தேவனை தப்ப வைத்தார். ஒரு கேள்வி. அவர் சொல்லுகிறார், தேவன் தமது தூதனை அனுப்பி என்னை விடுவித்தார், காப்பாற்றினார் என்று. இதற்கு பின்பு அங்கு எழுதியிருக்கிற 26வது வசனத்துக்கு உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அங்கு எழுதுகிற வார்த்தையை கவனிங்கள். தானியேலின் தேவனுக்கு ஒப்பான தேவன் இல்லை என்று எழுதுகிறார் அந்த அரசன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை குறித்துள்ள காரியங்கள் வசனிக்கப்படுமா? அப்படியானால் என்னிடத்தில், நான் இப்பொழுது சொல்லுவது என்னிடத்தில் என்று சொல்லுகிறதை உங்களிடத்தில், நம்மிடத்தில் வசனிக்கப்படத்தக்கதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி வசனிக்கப்படத்தக்கதாக பேசிக்கொள்ளத்தக்கதான காரியத்தை செய்வதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராய் நிற்கிறார். நீங்களும் நானுமோ அப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு இடம் கொடுக்கிறோமோ இல்லையா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்கு பாருங்கள், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 2 பையன்களையும் அடிமை கொள்ள வந்து விட்டான். அவன் போய் சொல்லுகிறார்கள், என்னையா நடந்தது, இப்படி ஆகி போனது, உம்முடைய மகன் இப்படி எங்கிட்ட ஒரே ஒரு குடத்தை வச்சிருக்காரு, ஆனா கடன் தான் வாங்கி சாப்பிட்டு போயிட்டார். நடந்த சம்பவத்தை நாம் அறிவோம். என்னை விற்று கடனை கட்டு என்று சொல்லிவிட்டார்கள். இதெல்லாம் நடந்த பின்பு அரண்மனைக்கு போகிறான் கேயாசி. அரசன் அழைத்து நடந்ததெல்லாம் சொல்லப்பா, தீர்க்கதரிசி என்னென்ன செய்தார் என்று சொல்ல. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். தீர்க்கதரிசியின் குடும்பம் வர்ணிக்கப்பட தொடங்கப்பட்டது. யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு சம்பவமாய் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். தேவன் நல்லவர் 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 என்று நாம் சொல்லுகிறதல்ல, அனுபவிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். ஒன்றை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். நான் ஒன்றுக்கும் உதவாதவனாயிருக்கலாம், பரதேசியை போல நிற்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒரு சொந்த வீடு இல்லாமல் எவ்வளவு தவிக்கிற கர்த்தருடைய மனுஷனாயிருக்கலாம். வருவது வருவாய் போதுவதில்லை. ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து எனக்கு போராட்டங்கள் தான், நிந்தைகள் தான், அவமானங்கள் தான், சரீரத்தில் வருகிற உபாதைகளின் தொல்லைகள் அதிகம்தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நம்மை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, நம்மை குறித்து மகிமையான விசேஷம் ஒன்று வசனிக்கப்படுவதற்கு தேவன் தீர்மானித்திருக்கிறார். அப்படியானால் எந்த இடத்தில் நான் பலவீனத்தில் இருக்கிறேனோ, எந்த இடத்தில் சோர்வுள்ளவனாயிருக்கிறேனோ, எந்த இடத்தில் வியாதி உள்ளவனாயிருக்கிறேனோ, எந்த சூழ்நிலையில் நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேனோ, எந்த சூழ்நிலையில் நான் எதற்கும் பயன்படாதது போல நான் அனாதை என்று எண்ணியிருக்கிறேனோ, எந்த சூழ்நிலையில் நான் கைவிடப்பட்டவன் என்று எண்ணியிருக்கிறேனோ, எந்த சூழ்நிலையில் இனி எனக்கு வாழ்வு இல்லை என்று எண்ணியிருக்கிறேனோ, இந்த சூழ்நிலையிலேயே என்னை பற்றி மகிமையான விசேஷம் ஒன்றை வசனிக்கும்படியாக தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் என்னை குறித்து மகிமையான வசனிப்பு ஒன்றை பேசுவதற்காக இவைகளை அனுப்பியிருப்பாரானால், நான் இவைகளை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னை குறித்த வசனிப்பு வராது. தானியேல் தன்னுடைய அனுபவத்தில் தனக்கு உண்டாயிருக்கிற காரியங்களில் தனக்குள்ள பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க தவறியிருந்து பயந்திருப்பாரானால் தானியேலை குறித்த வசனிப்பு நின்று போயிருக்கும். அசரியா, அனனியா, வேதத்தில் எழுதிய அந்த மீஷாவேல் தங்கள் காரியத்தில் பயந்து நடுங்கி ஓ என்று அழுது ஐயோ இல்லை என்று செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களை குறித்த வசனிக்கிற மகிமைக்குரிய காரியங்கள் இல்லாமல் போயிருக்கும். தேவன் வசனிக்க தீர்மானித்து விட்டார். நான் இன்றைக்கு பகிரங்கமாய் ஒரு காரியத்தையும் உங்கள் நடுவிலே சொல்ல போகிறேன். காரணம் என்னவென்றால்,
எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம். எந்த நிலையில் இருந்தாலும் கலங்க வேண்டாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொன்ன அந்த வார்த்தை போல கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நடங்க போதும். உங்களை குறித்த ஒரு வசனிப்பு முதல் குடும்பத்திலே உண்டாக தொடங்கிவிடும். உங்களை குறித்த மகிமைக்குரிய வசனிப்பு நீங்கள் இருக்கிற சபையிலே தொடங்கிவிடும். உங்களை குறித்த மகிமைக்குரிய வசனிப்பு உங்கள் ஊழியத்திலே உங்களோடு கூடவே அது புறப்பட தொடங்கும். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம், நான் இப்படி இருந்தேன், தேவன் என்னை எப்படி நடத்தினார். நான் இப்படி இருந்தேன், என்னை அவர் அப்படி ஆட்கொண்டார். நான் இந்த சூழ்நிலையில் இருந்தேன், என்னையில் அவர் இரக்கம் காண்பித்தார். இந்த வசனிப்பு எப்பொழுது புறப்படும்? நான் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, நான் அவரோடு கூட இணைந்து நடக்கும் பொழுது. ஆகவேதான் சங்கீதம் 61 அவர் சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள். 3ஆவது வசனத்தில் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்று எழுதி வைத்தார். மகிமைக்குரிய ஒரு வசனிப்பு காண்பிப்பதற்காக. இதுவரைக்கும் நான் இருந்த என் நிலைமை சாம்பல். என் நிலைமை சாம்பல் போல ஆபிரகாம் சொன்னார், சாம்பலும் புழுதியுமானவன். யோபு சொன்னார், நான் சாம்பலிலும் புழுதியிலும் கிடக்கிறேன். இந்த சாம்பலும் புழுதியும் எனக்கு சிங்காரத்தை உண்டு பண்ணும்படியாக தேவனாலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். ஒருவேளை இந்த சாம்பல் வேதனையா இருக்கலாம். சாம்பல் என்னும் தொல்லை, சாம்பல் என்னும் கடன், சாம்பல் என்னும் பிரச்சனை, சாம்பல் என்னும் போராட்டம், சாம்பல் என்னும் நிந்தை, சாம்பல் என்னும் அவமானம், சாம்பல் என்னும் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாத அனுபவங்கள் நம்முடைய அனுபவத்தில் இருக்குமானால், நம்மை குறித்து அவர் மகிமையான விசேஷம் ஒன்றை வசனிக்க தொடங்கி இருக்கிறார். அந்த வசனிப்பின் தன்மை சிங்காரத்தின் மேன்மைக்குரியதாய் மாறுமா? வேத வசனத்தை மறுபடியும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21. அங்கு ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷனை நாம் அறிந்திருக்கிறோம். தீர்க்கதரிசி ஆகிய எலிசா செத்து போனார். தூக்கி ஒரு கல்லறையில அடக்கம் பண்ணினார்கள். கல்லறை திறந்து கிடக்கிறது என்றால் அதன் நிலைமை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். யாரோ ஒருவன் செத்து போனவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். படைகளை கண்ட உடனே தூக்கி அந்த கல்லறையில போட்டு விட்டார்கள். வேதம் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்க. அந்த பிணம் எலிசாவின் எலும்புக்கு மேல் பட்ட உடனே அது எழுந்து கல்லறை விட்டு நடக்க தொடங்கி விட்டது. வேதம் அவ்வளவு நேர்த்தியாய் சொல்லுகிறது. அதே கொஞ்சம் வேத வசனங்களோடு கூட நம்மை இணைத்து பாருங்கள். எலும்பு நாரி போன மீதமுள்ள எலும்புக்கு பதில் எழுப்புதல் உருவாகி கொண்டிருக்கிற அனுபவங்கள். 87:3 மகிமைக்கு உரிய விசேஷங்கள் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வசனிக்கப்படும் நாள் தொலைவில் இல்லை, சமீபத்தில் இருக்கிறது. தூக்கி போடப்பட்ட எலும்பு, நாரி போன எலும்பு, ஒருவராலும் பக்குவப்படுத்தப்பட முடியாத எலும்பு, பக்குவப்படுத்தாத எலும்பு. இந்த எலும்புதான் தன் மேல் விழுகிறவனை எழுப்புதல் அடைய செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள். என்னோடு கூட இன்றைக்கு வேத வசனத்தில் தங்கள் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிற கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கை என்பது ஒரு நிமிஷம் நம்ம சிந்தித்து பாருங்கள். என்றைக்கென்றாலும் சாவு உண்மை. எப்படி என்றாலும் வாழலாம், அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் தேவன் விரும்புகிற விருப்பத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய அனுபவத்தில், தேவன் விரும்புகிற விருப்பத்திற்கேற்ற ஒரு பரிசுத்தம் நம்முடைய அனுபவத்தில், தேவன் விரும்புகிற விருப்பத்திற்கேற்ற ஒரு தெய்வீக பக்தி நம்முடைய அனுபவத்தில் தோன்ற தொடங்கிவிட்டால், நம்மை குறித்துள்ள வார்த்தைகள் எல்லாம், நம்மை குறித்துள்ள தீர்மானங்கள் எல்லாம், நம்மை குறித்த தேவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மகிமைக்குரிய விசேஷ வசனிப்புக்குரியதாய் மாறிவிடும். என் வியாதி மகிமைக்குரிய விசேஷ வசனிப்புக்குரியதாய் மாறிவிடும். நம்மில் இருக்கிற போராட்டங்கள், நம்மில் இருக்கிற கஷ்டங்கள். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன் இருக்கிறார். அவர் முழுமையான ஒரு குஷ்டரோக நோயாளியாக இருந்தார். கைகளிலும் கால்களிலும் அவர்கள் சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் அவைகளை மறக்க முடியாது. கைகளிலும் கால்களிலும் புழுவுகள் எடுப்பார்களாம். பிணையில் ஊற்றி அதற்கு சரியான வைத்தியம் கூட செய்ய முடியாத அந்த காலம். எங்கோ இருந்து கர்த்தருடைய தாசர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் சுவிசேஷ வேலைக்காக. இயேசு சுகமளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். காதலை கேட்டிருக்கிறார்.
அவர் போன உடனே இயேசு எனக்கு சுகம் கொடுத்தால் நான் அவரையே சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த மனுஷர்கள் அவருக்காக கை வைத்து ஜெபித்து விட்டார்கள். ஆண்டவரே சுகந்தாரம் என்று சொல்லி போய்விட்டார்கள். ஒரே ஒரு வாரத்திற்குள்ளாக எல்லா புண்களும் மாறினது. தண்ணீரில் முழுகினார், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து வருகிறார். படுக்கையில் இருக்கிறார். இந்த படுக்கையில் கூட அப்பா எப்ப என்னை கூப்பிடுவீங்க, நான் உங்ககிட்ட வரட்டும் என்று கேட்கிறார். இன்றைக்கு அவரை குறித்து மகிமைக்குரிய விசேஷ வார்த்தைகள் வசனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது ஒன்றுதான். தினம் தினம் போராட வேண்டிய அவசியம்தான். தினமும் பாடுபட வேண்டிய அவசியம்தான். அதற்காக ஆண்டவரை தேடி இருக்கிறேன், என்னை தேடி ஆகாரம் கொண்டு வரட்டும் என்று சொல்வதற்கில்லை. என்னை தேடி என் வீட்டில் இருக்கிற எண்ணெய் புட்டியெல்லாம் என்னை கவிழ்த்து ஊற்றினால் வளரும் எதிர்பார்ப்பதற்கில்லை. இன்றைக்கு மன்னா விழுக வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. கஷ்டம், நெருக்கம்தான். ஆனால் என்னை குறித்து மகிமைக்குரிய விசேஷித்த ஒரு வசனிப்பான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். இந்த தீர்மானத்திற்கு இருக்கிற நிலையில் அப்படியே நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். சுகமான பின்பு அல்ல, இந்த பலவீனத்தில் அப்படியே. நல்ல வீடு கட்டி ஆண்டவருக்கு ஒரு இடம் தருவதல்ல, இருக்கிற இடம் அப்படியே. நல்ல சூழ்நிலை மாறின பின்பு நான் ஆண்டவருக்கு என்று அல்ல, இருக்கிற நிலையிலேயே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வலைகளை அலசி கொண்டிருக்கிற அந்த நிலையிலே என்னை பின்பற்றி வாருங்கள். வழியிலே போகும்போது பார்த்தா என்னை பின்பற்றி வா. இருக்கிற நிலையிலே அதை மாத்திரம் மனதிலே எண்ணுங்கள். பலவீனத்தை என்ன வேண்டாம். இருக்கிற நிலையில் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையான பாக்கியத்தை பெறுவதற்கு மகிமையான விசேஷம் வசனிக்கப்பட ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் இல்லையா? மகிமையான விசேஷம் வார்த்தைகள் வசனிக்கப்பட சுகம் கிடைக்க வேண்டும் இல்லையா? மகிமையான வசனங்கள் வசனிக்கப்படுவதற்கு நம்ம இடத்துல அற்புதம் ஒன்று, அடையாளம் ஒன்று காணப்பட வேண்டும். அது காணப்பட வேண்டுமானால் ஒரு பலவீனம் நமக்குள் இருக்கத்தான் செய்யும். எந்த இடத்தில் பலவீனமோ, எப்படி சூழ்நிலையில் பலவீனமோ, எப்படி சூழ்நிலையில் சங்கடமோ, எப்படி சூழ்நிலையில் என்னுடைய சரீரத்தில் போராட்டங்களும் நிந்தைகள் அவமானங்களும் இருக்கிறதோ, இது அப்படியே அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தால் ஆமென். சலிப்பில்லாதவர்களாய், சங்கடம் இல்லாதவர்களாய், மனம் நோகாதவர்களாய், நீர் எனக்கு செய்திருக்கிற இந்த கிருபை பெரிது. ஆண்டவர் என்னை குறித்த ஒரு மகிமையான விசேஷம் இன்றைக்கு வசனிக்கப்படுவதற்கு அடையாளத்தை காண்பியும் என்று கேட்போம். அந்த வார்த்தைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த நிலையில் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில் சொல்லுங்கள், ஐயா என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, இந்த நிலையில் என்னை குறித்த மகிமையான விசேஷம் ஒன்று வசனிக்கப்படுவதற்கு ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பியும். எந்த நிலையில் விசேஷித்த வார்த்தைகள் என்னை குறித்து வெளியிலே நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு அற்புதம் ஒன்று செய்தரணும். என் வாழ்க்கையில், என் சரீரத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சூழ்நிலையில் நான் எதிர்பார்க்கிற காரியங்களை பார்க்கணும். பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை எனக்கு நீர் செய்தரணும். நாம் கேட்கலாமா? கண்களை மூடுவோம். அந்த வார்த்தைகளை அப்படியே மனதிற்குள் கொண்டு வருவோம். நல்ல பிதாவே, உமது முகத்தை பார்க்க தந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். 87வது சங்கீதம் 3வது வசனத்தில் எங்களை குறித்த மகிமையான விசேஷித்த காரியம் ஒன்று வசனிக்கப்படும் என்று எழுதின அந்த வார்த்தை இன்றைக்கு நாங்கள் எங்களுக்காக சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், இன்றைக்கு அவர்களுடைய சூழ்நிலைகள் உம்முடைய சமூகத்தில் நினைவு கூறப்படட்டும். நெருக்கப்படுகிற, சஞ்சலப்படுகிற, வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிற, அடுத்து என்ன செய்வதென்று அடியெடுத்து வைக்க தெரியாமல் இருக்கிற எந்த நிலை இருந்தாலும், வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தை இவர்களை குறித்து மகிமைக்குரிய ஒரு காரியம் வசனிக்கப்படுவதற்கு, மகிமைக்குரிய ஒரு அடையாளம், அற்புதம் ஒன்று அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்தார்கள். யாரெல்லாம் ஆண்டவரே என்று கூப்பிட்டார்களோ, ஆண்டவரே அன்றைக்கு அடையாளத்தை காண்பித்தேன். தீக்குள்ளாக, சிங்கக்கவிக்குள்ளாக, ஒன்றுமில்லாத காலியான பானைக்குள்ளாக, கர்த்தாவே எதற்குமே உதவாத மக்களுக்குள்ளாக, வெறுமையானவர்களுக்குள்ளாக, தனக்கு பெற்றெடுத்த 10 பிள்ளைகளையும் இழந்த பின்பு அவனுடைய வெறுமையான வாழ்க்கைக்குள்ளாக காண்பித்த அடையாளம், காண்பித்த அற்புதங்கள், வசனிக்கப்படுகிற மகிமைக்குரிய விசேஷித்த வசனிப்பு வார்த்தைகள் அன்றைக்கு எப்படி
கவனிக்கப்பட்டதோ, அன்றைக்கு எப்படி உம்மாலே நிறைவேற்றப்பட்டதோ அப்படியே இன்றைக்கு என்னோடு கூட உட்கார்ந்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிற இந்த அருமையான பிள்ளைகளின் நடுவிலே வசனிக்கப்படத்தக்கதான அடையாளம் நடக்கட்டும், வசனிக்கப்படத்தக்கதான அற்புதம் நடக்கட்டும். வியாதிகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாவதனாலே மகிமைக்குரியவைகள் வசனிக்கப்படுவதற்குரிய சூழ்நிலை உருவாகட்டும். சஞ்சலத்திலிருந்து ஆண்டவரே அவர்களுடைய தவிப்பு, இனி என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்வு இல்லை, இனி இதோடு முடிவு என்று எண்ணியிருக்கிற எந்த நிலையானாலும் இந்த நிலையிலே ஆண்டவரே அவர்கள் மகிமைக்குரிய வார்த்தைகளை தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்லத்தக்க அவர்களை குறித்த ஒரு மகிமையான வசனிப்பு வார்த்தைகள் உருவாவதற்கு விசேஷித்தம் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை போலவே அவருடைய வாழ்க்கையிலும் விசேஷித்த அனுபவங்கள் உண்டாகட்டும், விசேஷித்த அனுபவங்கள் நடக்கட்டும். விசேஷித்த கிருபைகளை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படி நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, எத்தனை குடும்பங்களில் கலக்கத்தோடு, எத்தனை குடும்பங்களில் கண்ணீரோடு, மாத்திரமல்ல எதுவுமே ஆண்டவர் எனக்கு செய்யவில்லையே, எந்த காரியத்தை நடப்பிக்கவில்லை என்று அங்கலாய்க்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் மேல் அன்பு வைத்து அவர்களை ஆதரித்தரணும், அவர்களை நடத்தும். அவர்கள் மேல் உடைய கண்ணோக்கமாயிருந்து புது கிருபைக்குள் அவர்களை கொண்டு வரட்டும். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். மகிமைக்குரியவராய் உங்களோடு இருந்து உங்களை குறித்த மகிமைக்குரிய வார்த்தைகளையும் அவர் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலத்தால் உங்களை நிரப்பி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.